ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆன்டி ஏஜிங்க்கு ஃபேஷியல் எக்ஸசைசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் கொடுத்து போட்டிருந்தது. ஸோ அந்த வீடியோவில் சரியான கிளாரிட்டி இல்லை. ஸோ இன்னும் நல்லா கொடுக்கலாமே அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் திரும்ப நான் இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஷியல் எக்ஸசைசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோம் யூஸ்வலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம ஃபேஸில் சாகிங் இருக்கும், ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், நெத்தியில், கண் ஓரத்தில், இந்த சைடு சீக்ஸில், இந்த மாதிரி இடத்துல. சில பேருக்கு தைராய்டு உள்ளவங்க, ஸோ எனக்கும் இருக்க தைராய்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இங்கே சதை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கையில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆயில், ஸோ நேச்சுரலாக நம்ம செக்கில் ஆட்டின எந்த எண்ணெயாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது சொல்லலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 ஆயில் தான். ஒன்று குங்குமாதி தைலம், இன்னொன்று ஆல்மண்ட் ஆயில். ஸோ இது ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம கையிலையும் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது போடும்போது நமக்கு நல்ல மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு நல்ல மூமெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ என்ன மசாஜ் கொடுக்குறோமோ அது தடை இல்லாமல் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும் நம்ம மூமெண்ட் கொடுக்கும்போது. ஸோ சாகிங் அண்ட் ரிங்கிள்ஸ்க்காக தான் இது. பியூட்டி டிப்ஸ்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே பார்க்குறதுக்கு எங்கே இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? உள்ள இன்டேக் ஃபுட்டு நல்லபடியாக எடுத்துக்குவோம், சில பேர் எடுத்துக்குவோம். ஸோ அது சில பேர் இன்னும் அதுக்கு கவனம் கொடுக்காமல் இருப்போம். ஸோ அந்த விஷயத்துலையும் கவனம் கொடுத்துக்கிட்டு, ப்ளஸ் நம்ம பார்க்குறதுக்கு லுக் எங்கர் லுக் இருக்கணும், இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டிப்ஸ். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ இன்றைக்கி இந்த டிப்ஸோடு நான் வந்திருக்கேன். இது 2வது தடவை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ என்கிட்ட நான் இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின் டு சீக் இந்த மாதிரி விரலை மடித்து நம்ம கீழே சின் டு சீக்கை நம்ம மேலே தூக்கி விடணும். ஸோ அப்லிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி இந்த ஆயிலோட ஃபேஸ்லேயும் ஆயில் இருக்கணும், கையிலையும் ஆயில் இருக்கும் போது ஸ்மூத்தாக அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இது ஸோ இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு உடனடியாகவே கிடைக்கும். இது பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல டபுள் சின் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம இதை மசாஜ் கீழ்ப்பக்கமாக கொடுக்கும்போது எல்லாமே அந்த சதை பகுதியெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸோடு சேர்த்து இதையும் பண்ணிடுங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு இது நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு 5 to 10 டைம்ஸ். அடுத்தது நம்ம சீக் போன், இந்த போன் இருக்கு இல்லையா? இந்த சீக் போன் கிட்ட நம்ம ஒரு விரலை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த சீக் போனை இந்த மாதிரி அப்லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இதை தூக்கி விடுறது தான் இங்கே வேலையே. ஸோ நம்ம அந்த சதை சேக் ஆகாமல் கீழே தொங்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு. 2வது ரிங்கிள்ஸ் மறையும். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இதையும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த சீக் போன்ஸில் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நம்ம ஒரு 4 or 5 டைம்ஸ் or to 7 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சைனஸ் ஏரியா. ஸோ சைனஸ் ஏரியா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளுடைய சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம இதை டச் பண்ணிக்கணும், இதை டச் பண்ணி விட்டுக்கணும். ஆக்சுவலி சீக் போன்ஸ்க்கு பண்ணும் போதே இதையும் நம்ம பண்ணுவோம். எப்படி நம்ம சின்னுக்கு பண்ணும்போது இந்த தைராய்டு கிளாண்டை நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ இந்த சீக் பண்ணும்போது இந்த சைனஸோடைய ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கருவளையம் ப்ளஸ் இந்த கண் ஓரத்தில் இருக்கிற விஷயம். சில பேருக்கு இங்கே சாகிங் இருக்கும், இல்லை இங்கே ரிங்கிள்ஸ் இருக்கும், கருவளையம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆயிலில் அப்ளை பண்ணி 2 விரல் வச்சுக்கோங்க. இந்த 2 விரலை வச்சு நம்ம இதை அப்லிஃப்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஐ ஏரியாங்கிறதுனால இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம மசாஜ் கொடுக்கவே கூடாதுங்க. ஸோ லைட்டாக தான் இந்த மசாஜ் இருக்கணும். நம்ம ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்குறோம், ரொம்ப கம்மியான ப்ரெஷர் தான், ரொம்ப அழுத்தமாக கொடுக்க தேவையில்லை. ஓகே, இதையும் நம்ம ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி பண்ணும்போது இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ப்ளஸ் இந்த சாகிங்
இதுவும் சேர்ந்து நமக்கு மேலே வந்து அந்த ரிங்கிள்ஸ் மேலே கீழே பக்கமாக சாகிங் இல்லாமல் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போது நமக்கு யங் லுக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு எப்போவுமே கை கொடுக்குற ஒன்று. நான் இது வந்து எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ பண்ணுவேன். ரெகுலர் பண்ணுறது இல்லைங்க, பட் ஆனால் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஃபேஸ்க்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோர்ஹெட் ஏரியா. ஸோ சைனஸ் ஏரியா பண்ணிட்டோம், அண்டர் ஐ ஏரியாவும் பண்ணியாச்சு. இப்போது மேலே இருக்கிற ஃபோர்ஹெட், இங்கே இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணலான்னா 2 விரல், எனி 2 ஃபிங்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபிங்கரை மேலே பக்கமாக இழுக்கணும், ஒரு ஃபிங்கரை கீழே பக்கமாக இழுக்கணும். அப்போ வந்து அந்த ரிங்கிள்ஸ் வந்து மறையிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதையும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நிஜமாகவே நான் வந்து கொஞ்ச நாளாக இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். திருப்பியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். நம்பர் 1 நம்ம சீக் டு சின், ஸோ சாரி சின் டு சீக் மாற்றி சொல்லிட்டேன். சின் டு சீக் பண்ணுவோம் நம்பர் 1. அது கூடவே நம்ம தைராய்டு கிளாண்டையும் பார்த்துக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர், கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்படியும் இந்த மாதிரி வச்சும் பண்ணுவாங்க. மெயின் வந்து நம்ம ஃபேஸில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், ப்ளஸ் ஹேண்ட்ஸ்லேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஷர் வந்து அதை வந்து இது பண்ணும். 2வது இந்த 2 விரலை நான் சொல்லியிருக்கேன். 2 விரல் கொடுக்கும் போது இந்த இது வந்து நல்லாயிருக்கும், நமக்கு இந்த ஷேப் நல்லாயிருக்கும். அடுத்தது இதை முடிச்சிட்டிங்கன்னா சீக் போன்ஸ்க்கு நம்ம வருவோம். சீக் போன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த 2 விரலை வச்சு நம்ம இதை அப்லிஃப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ஏரியாவை வந்து, ஸோ சைனஸ் ஏரியாவை நான் டச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து சைனஸ் ஏரியாவை முடிச்சுட்டு நான் வந்து 2 விரல் வச்சு அண்டர் ஐஸ், ஓகே, அண்டர் ஐஸோடு சேர்ந்து இந்த சைடில் இருக்கிற இந்த ஏரியாவும், ஓகே, அண்டர் ஐஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்லா இருக்கும், நமக்கு தூக்கி கொடுக்கும், ரிங்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்காது. கடைசியாக ஃபோர்ஹெட் ஏரியா. ஸோ ஃபோர்ஹெட்டுக்கு 2 விரல் வச்சுக்கிறோம். இது மேல் பக்கமாகவும் இது கீழ் பக்கமாகவும் எடுத்துக்கிறோம். ஓகே, எங்கெல்லாம் நமக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்கோ இது வந்து நமக்கு சரியாகும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஃபேஷியல் எக்ஸசைஸ், நம்ம வாக்கிங் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நமக்கு நல்ல விஷயத்துக்கு நிறைய விஷயம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம். இது கூட இந்த மாதிரி இதையும் நம்ம கேர் பண்ணிக்கிட்டால் தான் ஏஜ் ஆகிறது வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறது, ஃபேஸில் வந்து ஏஜ் ஆகிறது தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். இது ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட. தேங்க்யூ.